உசிலம்பட்டி பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் கிணற்றில் தண்ணீர் இருந்தும் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத சூழல் உருவாகி நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செல்லம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட திடியன், அம்பட்டையன்பட்டி, உச்சம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000த்திற்கும் அதிகமான ஏக்கரில் கோடை சாகுபடியாக நெல் பயிரிடப்பட்டுள்ளனர். தற்போது நெற்பயிர்கள் நெல்மணிகளை வைக்கும் பால் பருவத்தில் வளர்ந்துள்ள சூழலில் கடந்த 20 நாட்களாக உசிலம்பட்டி பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடை மற்றும் மின்சாரம் வழங்குவதில் ஏற்படும் குளறுபடிகளால் கிணற்றுகளில் தண்ணீர் இருந்தும் நெற்பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை உருவாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. இரவு நேரங்களில் எந்த நேரம் மின்சாரம் வரும், எந்த நேரம் மின்சாரம் தடைபடும் என விவசாயிகள் கணிக்க முடியாத நிலையும், பெரும்பாலான பகுதிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாததால் நெற்பயிர்கள் கருகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மின்வாரிய அலுவலர்களிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கைகளும் இல்லாத நிலை நீடிப்பதால் ஏக்கர் கணக்கில் பயிரிட்டுள்ள நெற்பயிர்கள் கருகி சேதமடையும் நிலை ஏற்பட்டு விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 வரை செலவு செய்து இன்னும் சில நாட்களில் அறுவடை செய்ய உள்ள நெற்பயிர்கள் மின்தடை மற்றும் மின்சாரம் வழங்குவதில் ஏற்படும் குளறுபடியால் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கைகள் எடுத்து மின்தடையை சரி செய்யவும், மின்சாரம் வழங்குவதை முறைப்படுத்தி நெற்பயிர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா திடியன் கிராமம், அம்பட்டையன்பட்டி கிராமத்திலேருந்து பேசுகிறோம். விவசாயி. என் பேர் தங்கமலை. கோடை காலத்துக்கு நாங்கள் ஒரு 5 ஏக்கரா நெல் விவசாயம் போட்டிருக்கேன். இப்போ அந்த நெல் பரியந்தருவாயில் இருக்குது. பரியந்தருவாயில் இருக்கும்போது இதுவரையில் நாங்கள் வயலிடம் தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் பாய்ச்சினோம். இப்போ ஒரு 25 நாளாக அந்த முறை பாசனம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச முன்னாடி கிணத்து பாசனத்தை மின்சாரத்தை வச்சு பயன்படுத்தி நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். 25 நாளாக மின்சார பற்றாக்குறை இருக்குது. அடிக்கடி மின்வெட்டு, முறையான மின்சாரம் கிடையாது. அதாவது 3 பேஸ் 2 பேஸுன்ட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் 3 பேஸை தவிர 2 பேஸே கிடையாது. இந்த 4 வருஷமாக இப்போ ஒரு 3 மாதமாக தான் 2 பேஸுன்னு கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதையுமே 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் 2 பேஸு, 12 மணி நேரம் 3 பேஸுன்னு சொல்லி முறையாக கொடுத்தாலும் பரவாயில்ல. அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்தாங்க. இப்போ 2 பேஸ்லேயுமே மின்வெட்டு அதிகமாக இருக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை மின்சாரம் 24 மணி நேரமும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி, நாங்கள் தண்ணியை பாய்ச்சிற மாதிரி. இப்போ கிணத்துல இருக்கக்கூடிய குறைவான தண்ணியை எங்களுக்கு நாங்கள் நிலங்களுக்கு முறையாக பாய்ச்சிறதுக்கு மின்சாரம், தொடர்ச்சியான மின்சாரம் கொடுத்தா மட்டும்தான் முடியும். தொடர்ச்சியான மின்சாரம் கிடைக்கிறதுக்கு அரசு வழிவகை செய்யணும். 3 பேஸ் 24 ஹவர்ஸும் பழைய முறையில் கிடைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். இதனால் எங்களுக்கு விவசாயம் பதறாகி போச்சு. பால் பிடிக்கும் தருவாயில், அதாவது பயிரில் கருனா நாங்கள் நீர் பாய்ச்சினா திரும்ப அதுக்கான ஒரு மருந்து அடித்தோம்னு சொன்னால், அதுக்கான ஒரு சத்தை கொடுத்தோம்னா தழுத்துரும். பால் பிடிக்கும் தருவாயில் பற்றாக்குறை என்பது அவ்வளோதான், எங்களுக்கு சேதம்தான். அதனுடைய திரும்ப எங்களால் அந்த பயிரை மீட்டு எடுக்க முடியாது. நஷ்டம், சேதம். பயிரினுடைய அந்த ஆயுள் காலமே எங்களுக்கு காலி. எங்களுக்குமே நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு சேதம். அதனால் இதை அரசு இனிமேல் மேலும் மேலும் பயிர்கள்லாம் கருகாத அளவுக்கு, மின்சார தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு முறையான மின்சாரத்தை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.